المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله نحمده ونصلي على رسول الكريم أما بعد. எனர்மை இஸ்லாமிய சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனர்மை இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அருளிய மிக பெரும் மகத்தான ஒரு நிஅமத்துல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். இந்த வகையிலே இஸ்லாத்தில் மிக பெரும் அடிப்படையான இஸ்லாமிய மார்க்கம் எந்த தூண் மீது கட்டப்பட்டிருக்குதோ அந்த அடிப்படைகளில் ஒன்றான அல்லாஹ்வை நம்பி வாழுதல், அல்லாஹ்வை சாட்சி சொல்றார் என்ற விஷயத்தை சற்று விளக்கமாக உங்களுக்கு தெளிவு ஒன்று கொடுக்கலாம் என நினைக்கிறேன். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஐம்பெரும் அடிப்படைகளில் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா கட்டி எழுப்பியிருக்கிறான். இந்த விடயத்திலே, இந்த அடிப்படைகளிலே ஷஹாதத்தைன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை கடவுளாக இறைவனாக ஏற்று வாழ்கின்ற ஒரு விடயத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் என்னுடைய வழிகாட்டி என்றும் ஏற்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, ஒரு அடிப்படையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த வகையில் அல்லாஹ்வினுடைய குத்ரத்துகளை, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹ்வுடைய பண்புகளை நாங்கள் விளங்கி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறான். இந்த ஷஹாதத்தின் இரண்டு சாட்சிகள், அதாவது அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் நம்முடைய வழிகாட்டி என்றும் ஏற்று வாழ்கின்ற இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இதன் அடிப்படையில் தான் ஒருத்தர் முஸ்லீமாக கணிக்கப்படுகிறார். யார் அல்லாஹ்வை ஏற்கிறாரோ, அல்லாஹ்வை ரப்பாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் தனது வழிகாட்டியாகவும் ஏற்கிறாரோ அவர் முஸ்லீம் என்று சொல்லப்படும். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வை ஷஹாதத்து சொல்வது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது எப்படி என்ற விடயத்தை நாங்கள் இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்வோம். பொதுவாக அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகைகளில் பல முறைகள் இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் இங்கு பார்க்க இருப்பது இறைவன் என்று நாங்கள் நம்புகிற ஒரு கடவுளுக்கு, ஒரு இறைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். பொதுவாக ஒரு இறைவனாக நாங்கள் யாரை வணங்குகிறோமோ, எந்த ஒரு இறைவனை நாங்கள் வணங்குகிறோமோ அந்த இறைவனுக்கு என்று சிஃபாத்துகள், சில பண்புகள் இருக்கின்றன. எந்த ஒரு மனிதனோடு, எந்த ஒரு படைப்போடும் சம்பந்தப்படாத சில சிறப்பான முக்கியமான பண்புகளை கடவுள் கொண்டிருக்கிறான், இறைவன் கொண்டிருக்கிறான். அந்த வகையிலே நாங்கள் வணங்குகிற இறைவன் ஒருவனாக இருக்க வேண்டும். இந்த பண்புகளை பற்றி அல்லாஹ் சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். நாங்கள் வணங்குகிற இறைவன் யாராக இருக்க வேண்டும், எந்த பண்புள்ளவனாக இருக்க வேண்டும், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருப்பான் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, அவங்களுக்கு சொல்வீராக, அல்லாஹ் இறைவன் என்பவன் ஒரே ஒருவனே இருக்கிறான். பொதுவாக இந்த வசனம் எங்களுக்கு சொல்வது இறைவனுடைய இறையியல் கோட்பாட்டில் முக்கியமான ஒரு பண்பை சொல்கிறது. இறைவன் என்பவன் ஒரே ஒருத்தனாகத்தான் இருக்க வேண்டும், பல கடவுள்கள் இருக்க முடியாது. இந்த உலகத்தை படைத்த, இந்த வானத்தை படைத்த, இந்த பூமியை படைத்த, உலகத்தினுடைய எல்லா பிரபஞ்சங்களையும் படைத்த
ஒரே ஒரு படைப்பாளனாக இருக்கணும், அவன் ஒருவனாக இருக்கணும் என்ற விடயத்தை கடவுளுடைய சிவத்தாக பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாங்கள் யாரை வணங்குகிறோமோ அந்த கடவுள் உண்மையான கடவுளாக இறைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒருவனாக இருக்க வேண்டும், அவன் பன்மை உள்ளவனாக இருக்கக்கூடாது, ஒரே ஒரு இறைவனாகவே இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் இக்லாஸ் சூராவில் அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது பண்பாக அல்லாஹு ஸமத், அந்த இறைவன் படைப்பாளன், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், உண்மையான கடவுள் இறைவன் அவன் அஸ்ஸமத், எவ்வித தேவையும் மற்றவனாக இருக்க வேண்டும். மனிதன் போன்று அல்லது ஏனைய படைப்பினங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றனோ அந்த தேவைகளை விட்டும் அவன் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். அவனுக்கு உணவு தேவையில்லை, அவனுக்கு திருமணம் தேவையில்லை, அவன் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று தேவையில்லை. அவன் எந்த தேவையும் மற்றவனாக இருந்தால் தான் மட்டும் அவன் வணங்கப்படுகின்ற கடவுளாக, கடவுளுக்குரிய சிவத்தை பன்மை உடையவனாக ஆகுவான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் இக்லாஸ் என்ற சூறாவில் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆகவே கடவுளுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது, மனிதன் போன்ற எந்த தேவையுமே இருக்கக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த பண்பை பற்றி சொல்லும் பொழுது லம் யலித், அவன் பிறந்தவனாக இருக்கக்கூடாது. அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் அல்லாஹ் தஆலாவுடைய மிக மகத்தான பண்புகளில் அவன் படைக்கப்பட்டவனாக, இன்னொரு தாயால் பெற்றவனாக, அல்லது அவனுக்கு பிள்ளை உள்ள அல்லது அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்தவனாக இருக்க மாட்டான். வலம் யூலத், அவன் பிறக்கப்பட்டவனாகவும் இருக்க மாட்டான். அதாவது அவனுக்கு தாய் தகப்பனும் இருக்க மாட்டார்கள், அதே மாதிரி அவனுக்கு பிள்ளைகள் சந்ததிகளும் இருக்க மாட்டார்கள் என்ற விடத்தை அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கடவுளாக இறைவன் உண்மையான இறைவனாக இருக்கும் பொழுது அவன் பிறந்தவனாக, அவனுக்கு ஆரம்பம் முடிவு இருக்காது. ஏன்னு சொன்னால் பிறப்பு என்பது ஒரு ஆரம்பம், அதே மரணம் என்பது முடிவு, அந்த இரண்டு விடயம் இருக்காது. அதே மாதிரி அவன் பிறக்கப்பட்ட ஒரு பலகீனமான மனித அமைப்பில் இருக்க மாட்டான். அதை விட்டு தூய்மையானவன் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். பொதுவாகவே இறைவனாக இருக்கின்றவன் படைக்கப்பட்டவனாக இருக்க முடியாது, அவன் படைப்பாளனாக இருக்க வேண்டும். அவனுக்கு பிள்ளைகள் இருக்க முடியாது, அவனுக்கு தாய் தகப்பன் இருக்க முடியாது. பிள்ளைகள் இருப்பதாக என்றால் பிள்ளைகள் இருப்பது ஒரு மனிதனுடைய அன்றாட இயல்புகள் போன்று ஆகிவிடுமாகவே அது கடவுளுக்கு இருக்க முடியாது, இறைவனுக்கு இருக்க முடியாத பண்புகளிலே உள்ளதாகவே இறைவன் என்பவன் அவனுக்கு சந்ததிகள் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள், அதே மாதிரி பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேலும் ஒரு பண்பை சொல்லும்போது வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வை போன்று அல்லாஹ்வுக்கு ஒப்பான எந்த ஒரு விடயமே இருக்காது என்ற விடயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு ஒப்பாக யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சிவத்துகளில், அல்லாஹ்வுடைய பண்புகளில், அல்லாஹ்வுடைய குத்ரத்துகளில், அல்லாஹ்வுடைய சக்திகளில் யாருமே ஒற்றுமையாக இருக்க முடியாது. அவன் மிகவும் தூய்மையானவன், மிகவும் உயர்ந்தவன் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். பொதுவாகவே கடவுள் என்ற இறைவனுக்கு இருக்க வேண்டிய மிக பெரும் சிவத்துக்களை பண்புகளை நாங்கள் பார்த்தோம். அதாவது இறையியல் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள், முதலாவது அவன் ஒருவனாக இருப்பான், இரண்டாவது அவன் எந்தவித தேவையும் மற்றவன், மூன்றாவது அவனுக்கு எந்த பிள்ளை குட்டிகளும் இருக்க மாட்டார்கள், நான்காவது அவனுக்கு பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள், ஐந்தாவது அவனுக்கு ஒப்பாக யாருமே இருக்க முடியாது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுருக்கமாக சூரத்துல் இக்லாஸ் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு இருக்கிறான். ஆகவே உண்மையிலே அல்லாஹ்வுடைய சிவத்துக்களையும் பண்புகளையும் விளங்கி அவனை அறிந்து வணங்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.